கர்த்தரின் நிமித்தமாக நாம் உபத்திரவம் படுவோமையானால், பாடுகளை சகிப்போமையானால், நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது அவருக்கு நீதியாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 1:6 உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. நிம்மதியெல்லாம் போச்சே, இளைப்பாறுதலாம் போச்சே அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தை நினைத்து புலம்புகிறவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் கர்த்தரின் நிமித்தமாக நாம் உபத்திரவம் படுவோமையானால், பாடுகளை சகிப்போமையானால், நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது அவருக்கு நீதியாக இருக்கிறதா? ஆகவே இளைப்பாறுதல் என்கிற பிரதிபலன், இளைப்பாறுதல் என்கிற தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமையானால் உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள் தேவனுடைய நீதியை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். உபத்திரவங்கள் தேவன் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார் என்கிற நம்பிக்கையோடு உபத்திரவத்தில் வாழ வேண்டும். ஆகவே தேவனுடைய பிரியமானவர்களே, உபத்திரவங்களை, போராட்டங்களை, பாடுகளை சாதாரணமாக எண்ணி விடாதபடி அதை இளைப்பாறுதலின் பாதைகள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.